அரசியல் பொதுவானது தான், அரசியல் வியூகங்களும் பொதுவானது தான். இது அக்யூரேட்டாக என்னால் சொல்ல முடியும். குஜராத் மாடல் அப்படின்னு சொல்கிற ஒரு மாடல், அந்த மாடலை பற்றி தான் இங்கே எல்லாருமே விமர்சிப்பாங்க. அந்த குஜராத் மாடலில் இருந்து அப்படியே பிரதி எடுத்து தான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறத உருவாக்குறாங்க. அப்போ இங்கே குஜராத்தை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் குஜராத் மாடல் ஒரு பெரும் பேசுபொருளாக பார்க்கப்பட வேண்டும், அது பார்க்கப்பட்டது. இங்கே திராவிட மாடல் அப்படிங்கிறது பார்க்கப்பட வேண்டும், அது பார்க்கப்பட்டு வருகிறது. அதற்கான வேலைகள் அப்படிங்கிறத எல்லா ஊடகங்களும் அவங்க கைக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிக்கான மிக முக்கியமான ஃபேமஸான நபர்களை வைத்து இனிமேல் ஒரு 10-11 மாதங்கள் பேச வைப்பாங்க. நல்லபடியாக சொல்கிறேன், சீரியஸாக ஏகப்பட்ட பேர்கிட்ட இவங்க இப்போ பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் யார் என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ், எந்த மாதிரியான நடிகர் நடிகைகளை கூப்பிட்டுட்டு வரலாம், எந்த ஒரு ஆர்டிஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையுமே இனி அரசியல் பேச வைப்பாங்க. அதுவும் ஒரு பார்ட்டிக்கு, இந்த பார்ட்டிக்கு நீ சாதகமாக பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. இதை குஜராத் மாடலில் குஜராத் அரசாங்கமாக இருந்த மோடி அவர்கள் செஞ்சாங்க. இங்கே திராவிட மாடல் அரசாங்கம் செய்து வருகிறது, செய்ய போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு முதல் ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நடக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. ஏன்னா எல்லாரும் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அளவில் என்னுடைய கடமைகள் அப்படிங்கிறது உயர்கிறது, இன்னும் நல்ல விஷயங்களை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த பேச்சு இந்த ஒரு திராவிட மாடல், குஜராத் மாடல் இதற்கான ஒரு முக்கியமான ஒரு பங்காக பார்க்கலாம். அம்மா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை நம்ம அழைப்போம். அதே மாதிரி அப்பா அப்படிங்கிற ஒரு பெயர் அங்கே ஃப்ரீயாக இருக்குது அரசியலில். அந்த பெயரை முதல்ல ஒரு தளபதி அப்படின்னு சொன்னாங்க, இப்போ தளபதிக்கு வேறொரு ஆள் வந்துட்டாங்க. ஆல்ரெடி தளபதி அப்படின்னு சொன்னாங்க விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்ததுனால இனி தளபதியும் சரி வராது, உடனடியாக அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை கொண்டு வரலாமா, அந்த மாதிரியான பல விஷயங்கள் இங்கே நடந்து வருகிறது. இதை சீக்கிரமாக தமிழக மக்கள் அறிவார்கள், அறிய வைப்பார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் இப்போ களமிறக்க போகிறாங்க. சொல்லப்போனால் இப்போ உங்கள் மத்தியில் பேசக்கூடிய நிறைய நபர்களுக்கு இடையூறுகள் அப்படிங்கிறது வரும் அடுத்த 10-11 மாதங்கள். நான் உட்பட பல நபர்களுக்கும் இடையூறுகள் வர வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை சொல்வதற்கு அட்லீஸ்ட் அந்த சொன்னால் பார்ப்பதற்கு கொஞ்சம் பேராவது இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போதே சொல்லி வச்சிடுறேன். ஏன்னா அடுத்த 11 மாதங்கள் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தலைகீழாக இருக்கும். அரசியலில் 2 விஷயங்களை வைத்து மக்களை ஈஸியாக முட்டாளாக்கிடலாம். ஒன்று மீடியா, இன்னொன்று சென்டிமெண்ட். இந்த 2 விஷயங்களை எப்படியாவது அவங்கவுங்க கட்சிகள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கட்சியும், நான் ஒரு கட்சி மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான காய் நகர்த்தலை செய்வார்கள். அதை எல்லாமே மக்கள் விழிப்புடன் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சரி, அப்பா அப்படின்னு சொல்லி என்னை அழைப்பது அப்படி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அந்த வீடியோ வருது. அந்த வீடியோ வந்த கொஞ்சம் நேரத்திலேயே ரஞ்சித் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். அந்த கேள்வி ரொம்ப நியாயமான, ரொம்ப யதார்த்தமான கேள்வி, ரொம்ப நாட்களாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. அந்த கேள்வியை ரஞ்சித் அவர்கள் கண்டிப்பாக அவர் கேட்பதற்கு முன்னாடி விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் மொத்தமாக திமுக காரரை மாறிட்டார்னால அவரால் இனிமேல் கேட்க முடியாது, அவருடைய வாய் பூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக ரஞ்சித் போன்ற நபர்கள் கேட்பது கொஞ்சமாவது மனசுக்கு இவராவது கேட்குறாரேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த சில தினங்களில் மட்டும் பல வன்முறை சம்பவங்கள் தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதை தடுக்க அல்லது குறைந்தபட்சம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையாவது ஒப்புக்கொள்வீரா? மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, தங்கள் அமைச்சரவையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிட துறைகளுக்கும் தனித்தொகுதி எம்எல்ஏ எம்பி அவர்களுக்கும் இதைவிட வேறு முக்கியமான பணிகள் இருப்பதால் நாங்கள் வேண்டுமானால் சமீப காலங்களில் தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகளை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கிறோம், நன்றி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். இங்கே தனித்தொகுதி இல்லாட்டி ஆதி திராவிடர்களுக்கான எம்எல்ஏ எம்பிக்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், அதுக்கான லிஸ்ட்டை நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி தலித் மக்கள் அங்கே துன்பப்படுத்தப்படுவதும் வன்கொடுமை செய்யப்படுவதையும் எதிர்த்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கேள்வியை, ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறார். நம்ம தலித் மக்கள் அப்படின்னு மட்டும் நிற்காம அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களில் ஏகப்பட்ட பேர், பள்ளி சிறுவர்கள், சிறுமியர்கள், இன்றைக்கி நடந்த இரட்டை கொலை, இது எல்லாமே இங்கே பிரச்சனையாக இருக்கே, இது ஒத்துக்கொள்ளுங்கள், வேற எதுவுமே கேட்கல. திமுகவினுடைய ஹைனாக்களா வேணாலும் இருந்துட்டு போங்க, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, அட்லீஸ்ட் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகிறதே அப்படின்னு சொல்கிறத ஒத்துக்கொண்டு அதை சரிப்படுத்துறதுக்கு
இது நடக்கவே இல்லை, இப்படி ஒரு சம்பவமே இல்லை, இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாயை உருவாக்குவதை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறது தான் கேட்குறோம். இது நடந்திருக்குப்பா, ஆமாம் எங்கள் ஆட்சியில் இது நடந்திருக்கு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுற ஆட்சியில் இது நடந்திருக்கு, இது நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நல்லதா? போன ஆட்சியில் இதை விட கூடுதலாக நடந்துச்சே, போன ஆட்சியிலையும் கொலைகள் நடந்துச்சே. இன்னைக்கு வேற யாரும் இல்லை, காங்கிரசினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் வந்து சொல்றாரு, யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல, பிரச்சனைகளை முழு கவனத்தை மாண்பு முதலமைச்சர் செலுத்துகிறார். எல்லா ஆட்சியிலையும் கொள்ளை இருக்கு, ஆனால் கடந்து போயிட முடியாது, தடுத்து நிறுத்துற கடமையும் பொறுப்பும் நம்மகிட்ட இருக்கு. ஆகையால 24 மணி நேரம் கண்காணிச்சுட்டு வராங்க. அவர் சொல்றார், இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், சட்டம் ஒழுங்கை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, போன ஆட்சியிலும் இதே மாதிரி குற்றங்கள் எல்லாமே நடைபெற்றது, அதுக்காக நான் அதை சப்பக்கட்டு சொல்ல விரும்பலை, இந்த முறை நாங்கள் அதை நடக்காமல் தடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை முறை நடக்காமல் தடுத்துக்கிட்டே இருப்பீங்க? எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு தான் மக்கள் கேட்குறாங்க, இது நடந்துருச்சேன்னு சொல்லி. இதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ரஞ்சித் அவர்கள் கேட்ட கேள்வியும் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியும் இன்னைக்கு ஒரு நபர் கேட்டிருக்கிறார். அது இன்னொரு கேள்வி. நாகை மாவட்டம் திமுக ஆதி திராவிடர் தலைவர் முகத்தில் காரி துப்பிய திமுக ஒன்றிய செயலாளர். ஒரு மனுஷன் மேலே இன்னொரு மனுஷன் காரி துப்பி இருக்கான், உமிழ்ந்து துப்பி இருக்கிறான் அப்படிங்கிறத உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா? தமிழக மக்களே உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேட்குறேன். அதுவும் இந்த காலத்தில், நவயுகத்தில் 2025 ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காரி துப்பி இருக்கான் அப்படின்னு சொல்கிறது, இங்கே எவ்வளோ பேர் இது திராவிட மாடல், இது சமூக நீதிக்கான மாடல் அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா இல்லையா? இல்லை இதுக்கு முட்டு கொடுப்பீங்களா? ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, மயான சாலை வசதி, தெருச்சாலை வசதி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நான் தொடர்ந்து ஒன்றிய செயலாளரிடத்திலே கோரிக்கைகள் வைத்து வருகிறேன். அவர் நிறைவேற்றி தரவில்லை. அவர் தொடர்ந்து இதே போல வந்து என்னடா ஏண்டா தொந்தரவு கொடுக்குறா, ஆதி திராவிடர் பகுதியாவது போடாங்க, போட நாய அப்படின்னு என் மேல காரிக்கிட்டு மூஞ்சல எச்சில துப்பினாரு. இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இதற்கும் என் மேல வன்மத்தை தெளிப்பீர்கள் அப்படிங்கிறத எனக்கு தெரியல. பேச்சுக்கு பேச்சு சமூக நீதி ஆட்சி என்று வாய் பந்தல் போட்ட பொம்மை முதல்வர் இதற்கு என்ன பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய சூர்யா அவர்கள் கேள்வியை கேட்டிருக்கார். அது என்ன நடந்துச்சுன்னா, நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியை சேர்ந்த முருகேசன் திமுக ஆதி திராவிடர் மாவட்ட தலைவராக உள்ளார். ஒரு மாவட்ட தலைவருக்கு நடந்த கொடுமை. ஒரு மாவட்ட தலைவர், ஆதி திராவிடருடைய மாவட்ட தலைவர்னா அங்கே என்ன நடக்க வேண்டும்? அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் எல்லாரும் வருவாங்க, எங்களுக்கு சாலை வசதி இல்லை. அவர் சொல்கிறார், வீடியோவாக வெளியே விட்டுருக்காருங்க, எங்களுக்கு சாலை வசதி இல்லை, எங்களுக்கு தேவையான அளவுக்கு இங்கே இந்த மாதிரியான வசதிகள் இல்லை, நீர் வசதி இல்லை, இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாவட்ட தலைவர்களிடம் மக்கள் அங்கே கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த மாவட்ட தலைவர் என்ன செய்கிறாரு? ஆதி திராவிடர் மக்களின் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டி ஒன்றிய செயலாளர் உதயமுருகையன் அப்படிங்கிறவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறார். இந்த உதயமுருகையன் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்த அந்த ஆதி திராவிடனுடைய தலைவர் இருக்கார்ல முருகேசன், அந்த முருகேசனை பார்த்து ஆதி திராவிடராவது மயிராவது போடா நாயே என்று கூறி முகத்தில் காரி துப்பி அனுப்பியுள்ளார். அவர் திமுக மாவட்ட செயலாளர் மீன்வளத்துறை தலைவர் கௌதமன் அவர்களிடம் சென்று கோரிக்கை வைத்தார். மறுபடி இதே முருகேசன் அப்படிங்கிற ஆதி திராவிடர் மாவட்ட தலைவர், இல்லைப்பா இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி மேல்மட்டமாக போய் கௌதமன் அவர்களிடம் என்ன சொல்கிறாரு? குறையை சொல்கிறார். அதுக்கு கௌதமன் அவர்கள் சொன்னாங்களாம், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி கட்சியை விட்டு போயிருங்கப்பா, எதுக்கு நீங்கள் கட்சியில் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டதாக முருகேசன் அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறார். என் கௌதமன் ஐயா அவர்களிடத்துல போய் சொன்ன, இந்த மாதிரி ஒன்றிய செயலர் இந்த மாதிரி பண்றாங்க ஐயா, இந்த மாதிரி தொடர்ந்து என்ன அவமானப்படுத்துறாரு, இந்த மாதிரி கோரிக்கைகளை சொல்ல போகும்போது முகத்துல காரிட்டு துப்புறாங்க ஐயா அப்படின்றதுக்கு அவர் அப்படிதான் செய்வாரு, அதுக்கு நீ ஒத்துப்போ, இல்லைன்னா கட்சியை விட்டு போ அப்படின்னு என்ன திட்டினாரு. நான் பேசாம வந்துட்டேன். அந்த முருகேசன் அவர்களை பார்ப்பதற்கு அப்பாவியாக இருக்குது. நான் மக்களுக்காக போய் கேட்குறேன், உங்ககிட்ட தானே கேட்க முடியும், நான் வேறு யார்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது காரி துப்புறாரு. இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால், நான் இப்படி தாண்டா செய்வேன், வெளியில் போட நாயே அப்படின்னு சொல்லி என்னை வெளியில் அனுப்பி விட்டாரு. நான் அழுதுகிட்டே வெளியில் வந்துட்டேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கே இந்த நிலைமைனா நாங்கள்லாம் போனால் என்னையா, அப்போ நமக்கெல்லாம் மதிப்பே கிடையாதையா அப்படின்னு சொல்லி ஆதி திராவிடர் மக்கள் எங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. இதை நான் எங்கே போய் முறையிடன்னு தெரியலை. அந்த முருகேசன் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்றாரு, நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கட்சியினுடைய தலைவருக்கும் துணை முதல் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நான் தலைமைக்கு புகார் அனுப்பியிருக்கிறேன். நேரிலும் கொண்டு போய் சென்னையில புகார் கொடுத்திருக்கிறேன். இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் ஒன்றும் தெரியல. நான் இதை முதலமைச்சர் பார்வைக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பார்வைக்கும் கொண்டு போகிறேன், எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்துல அப்பா அப்படின்னு நாங்கள் கூப்பிட்றோம் மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஆனால் இவங்களுக்கும் நீங்கள் அப்பா தானே, இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நீங்கள் அப்பா தானே. இப்போ அப்பாவாக நாங்கள் கூப்பிட்டாலுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் போது இதை பற்றி ஒரு டிபேட் நடத்துறதுக்கு திராணி இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் இருந்தது என்றால் இந்த தப்பு நடக்குமா? ஒரு மனுஷன் முகத்தில் ஒருத்தன் உமிழ்ந்து காரி துப்பியிருக்கான், ஒரு அரசியல்வாதி காரி துப்பியிருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தி
பண்டைய அடக்குமுறையை விட கூடுதலாக தானே இருக்குது. ஜாதிய ஏற்றத்தாழ்வு, சனாதானத்தை வேறு இருக்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இதை என்ன சொல்கிறீங்க? ஓகே, சனாதானத்தை நீங்கள் வேறு இருங்க, ஓகே, இதை என்ன சொல்கிறீங்க? இது அதை விட கொடுமையாக இருக்கே. உயர் பதவியில் இருக்கக்கூடிய நாங்கள் சொல்கிறதா நீ கேட்டாகணும், இல்லாட்டி வெளியில் போடா நாயே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தையாக உங்களுக்கு தெரிகிறதா? இல்லைப்பா, குத்துனவன் நண்பனாக இருந்தால் பொத்திக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தப்பு செய்கிறவன் திமுக காரனாக இருந்தால் பொத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யாராவது எழுதப்படாத விதியை உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டார்களா? நாங்கள் அப்படி இருக்க முடியாது ராசாக்களா. எங்களுக்குன்னு கொஞ்சம் மானம், மரியாதை, ரோஷம், உப்பு போட்டு சாப்பிட்ற அந்த குணம், தாய்ப்பால் குடித்த அந்த தைரியம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை கேள்வி கேட்போம். ஏன்னா இதெல்லாம் யாருமே பேச மாட்டுக்காங்க. இதெல்லாம் அரசியல் தலைவர்கள் பேச வேண்டியது, இதை சரியான ஒரு ஊடகம் பேச வேண்டியது, சரியான ஒரு நெறியாளர் பேச வேண்டியது. ஆனால் நெறியாளர் எல்லாமே நெறிக்கட்டு இருக்கும்போது இங்கே எப்படி இதெல்லாம் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அடுத்ததா கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் இவங்க யாருமே, இப்போ நம்ம சொன்னது கூட பிஜேபியினுடைய சூர்யா அவர்களாக இருக்கலாம், ஆனால் இதன் பிறகு கேட்ட எல்லாருமே திமுகவினுடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள். எப்போ பட்டியலின மக்களுக்கு வெளிப்படையாக பேச போறீங்க? வேங்கை வயல் எப்போ போக போறீங்க அப்பா? ஆணவ கொலை எதிராக எப்போ சட்டம் ஏற்ற போறீங்க அப்பா? அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்கா? இதை விட இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, சங்கத்தமிழன், விசிகாவினுடைய யூத் விங்கினுடைய முக்கியமான நபர்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படித்தா வாயை வெட்டுறாங்க, புல்லட் வாங்கினா கையை வெட்டுறாங்க, கள்ளச்சாராயத்தை தட்டி கேட்டால் கழுத்தை வெட்டுறாங்க, நாங்கள் என்ன செய்ய அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. எங்க வேறு எதுவுமே இல்லை, புல்லட்டு ஒரு மனுஷன் ஓட்டக்கூடாதா? அவங்க தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவங்க, உயர் ஜாதியை சார்ந்தவங்க, நீ எப்படா புல்லட் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுடைய கையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி நேற்றுலேருந்து ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தி ஒரு டிபேட்டாக மாறி அந்த ஊருக்கே போய், நான் என்ன நினச்சேன்னா அந்த ஊருக்கே பத்திரிகையாளர்லாம் போயிடுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு மரணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஐபி வீட்லேயோ ஏதாவது ஒரு அரசியல் வீட்லேயோ ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா காலையிலேருந்து 24 மணி நேரமும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிரமுகர் வந்தார், எப்படி அழுதார் தெரியுமா? ஐயோ அந்த சவப்பட்டியை தூக்க போகிறாங்க, ஐயோ மாலை போடுறாங்க இப்படின்னு சொல்லி அந்த டிரைவர்லேருந்து எல்லாரையும் பேட்டி எடுத்துருவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏடா செத்து கிடக்கிற பணத்துக்கு கொடுக்கறக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கூட ஒருத்தர் கையை வெட்டியிருக்காங்க, அதுவும் சாதி பெயரில் கையை வெட்டியிருக்காங்க. நீங்கள் போய் அதை அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரமும் நீங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு செய்தி, ஒரு நிமிட செய்தியாவது அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்டு பிற மக்களுக்கு விழிப்புடன் செயல்படுவதற்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம்ல. இது அரசியல்வாதிகள் கேட்டிருக்கலாம்ல. அரசியல்வாதிகள் இது ஒரு பெரிய விஷயமா, அதிமுக இது ஒரு பெரிய விஷயமா மாற்றிருக்கலாமே. நீங்கள் வாண்டடாக போய் பிரச்சனையை உருவாக்குங்க, அதை பெரிய விஷயமா மாற்றுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுங்கப்பா வாயை திறந்து. எங்கள் மக்களுக்கு தேவை நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை. இந்த அமைதிக்கட்ட சூழ்நிலையை நம்ம அமைதியாக தான் இருக்கோம்னு சொல்லி நம்ப வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இருக்கே தவிர, உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் புழுங்கி இருக்காங்க. எல்லா மக்களிடையும் ஒரு விரக்தி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் கட்டமைக்கக்கூடிய பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்காங்க மக்கள் எல்லாரும். கிராமப்புறங்கள்லாம் அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த கிராமத்தில் அமைதி, இந்த கிராமத்தில் அமைதின்னு. நான் எங்கள் ஊரில் போய் கேட்டு பார்க்குறேன், அமைதி இருக்கான்னு கேட்டால் அவன் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். எல்லா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள், மாமா மச்சான் எல்லாரையும் கேட்கும்போது, என்னப்பா இப்படி நடக்குது, இல்லை மாமா இப்படி தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்கள் ஊரில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சும்மா வதந்தியாக சொல்கிறாங்க. அப்போ நம்ப வைப்பதற்கு உருவாக்கக்கூடிய, இல்லாட்டி நம்ப வைப்பதற்கு டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்குது. அந்த டீமை வச்சு ஃபோட்டோஷூட் நடத்துகிறாங்க, வீடியோ விலாக் பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் பண்ணி இது நல்லா இருக்குங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் விதைக்கிறார்களே தவிர உண்மைக்கு புறம்பான செய்திகளாக மட்டுமே இங்கே டெலிகாஸ்ட் செய்யப்பட்டு வருகிறது. அதை விட ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு நடந்த இரட்டை கொலை முன்விரோதம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் நம்ம காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட வெறும் ஒரு 4-5 மணி நேரத்திலே இந்த அறிக்கை வருகிறது. காவல்துறை அதிகாரிகள் இது வெறும் முன்விரோதம் மட்டும்தான், மோட்டிவ் வேறு எதுவுமே கிடையாது, கள்ளச்சாராயம்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு அவசரம் காவல்துறை காண்பித்து ஆல்ரெடி 2-3 வழக்கில் இதே மாதிரி அவசரப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்முடைய நீதிமன்றம் கடுமையாக கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். யாரும் மறந்திருக்க மாட்டோம். அது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும், அடுத்த வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உடனடியாக காவல்துறை ஒரு விளக்கம் கொடுக்கும். ஆனால் அந்த விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ட்விட்டரில் தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க நம்முடைய காவல்துறை அதிகாரிகள். அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய அட்மின் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணாதானே உண்மை என்ன, அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் பேசுகிறது என்ன அப்படிங்கிறத மக்கள் சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் நினச்சாலும் மக்கள் பேசுகிறது வேறு மாதிரி இருக்குல்ல. இங்கே மக்களை விட்டுருங்க, நாங்கள் தான் தெரியாமல் இல்லாட்டி வியூஸ்க்காக பேசுகிறோன்னே வச்சுக்கோங்க. அந்த ஊர் மக்கள்
மயிலாடுதுறை முட்டம் பகுதியை சார்ந்த மக்கள் பேசக்கூடிய வீடியோக்கள் வெளியில் வந்துருச்சு. நம்ம கிராம மக்கள் சார்பாக அவங்களுக்கு வந்து 8 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த நடவடிக்கையும் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எடுக்கல. சாராய வித்தது தான் எல்லாமே. சாராய வித்தது நீ எப்படி சொன்ன, அதனால தான் ஊத்திருக்கணும், வேற ஒண்ணுமே இல்லைங்க. திருக்குள்ள இந்த பிரச்சனை சாராயம் பண்ணக்கூடாது, கள்ள சாராயம் இந்த கள்ள சாராயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கேட்டதுனால அவங்களோட 2 போயிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கிறத இங்க காவல்துறை அதிகாரிகள் பொருட்டாவே நினைக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்கள்ல இது மாறிட்டே இருக்கு. இப்போ காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறார்களோ? அப்படி இழந்தால் என்னவாக இருக்கும்? பயமாக இருக்கு. நம்ம காவல்துறை நம்ம நண்பன், நம்ம போய் எவ்வளோ வேணாலும் தைரியமாக பேசலாம், காவல்துறை அதிகாரிகளிடம் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்க, இவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களை பேசுகிறத நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியலை. அப்போ இங்கே பயமாக இருக்கா? சாதாரண மக்கள் வாழ்வதற்கான ஒரு பயம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயத்தை போக்குவதற்கு காவல்துறை அதிகாரிகளால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. சீரியஸாக சொல்கிறேன், நல்ல காவல்துறை அதிகாரிகள் தான் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்க முடியும். இல்லை அவநம்பிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. இதை எந்த காவல்துறை அதிகாரிகள் கேட்டாலும் இது உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் கேட்டு பாருங்களேன். மக்கள் அங்கே பேனிக் ஆகிறாங்க, மறுபடியும் மக்களை பேனிக் ஆகிற மாதிரி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை வெளியில் விடுறாங்க. கேட்டால் காவல்துறை அதிகாரிகள் தெரியாமல் செஞ்சுட்டாங்க, மறுபடியும் அதை அழிச்சிட்டு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போது கேஸ் கொடுப்பதற்கே பயப்படக்கூடிய அந்த ஒரு நிலைமை உருவாக்கப்பட்ட இந்த நேரத்தில் மறுபடியும் விசாரணை முழுமை பெறாமலே இதற்கு காரணம் முன்விரோதம் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்களே, அன்சேஃப் மாடல் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். அதை எப்படி காவல்துறை அதிகாரிகள் இப்படியே முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாமே கேட்குறாரு. அன்சேஃப் மாடல் அரசை நடத்துகிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பதும், நாங்கள் ஆன்மீக அரசை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் கூறியிருப்பதும் இங்கே பேசு பொருளாக மாறியிருக்கு. ஆன்மீக அரசா? இது அது இல்லை, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது தான் இந்த ஆன்மீக அரசு. அந்த நேரத்தில் அவரை போட்டு விரட்டு நீ வாட்டுன்னு வாட்டினீங்க. ஆன்மீக அரசு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, இது பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்னையா உங்கள் அமைச்சர் இப்போ வந்து ஆன்மீக அரசுன்னு சொல்லிட்டு இருக்காரு? இன்னும் திருப்பரங்குன்றத்துக்கு சைடு எஃபெக்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கூட்டம் தான் கூடினார்கள், ஒன்று கூடினார்கள். இப்போ பாருங்க, இது ஆன்மீக அரசு, முருகப்பெருமானுக்காக நாங்கள் அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம், இந்து மக்களுக்காக நாங்கள் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம், திமுகவினுடைய அரசாங்கம், அதுதான் நம்ப முடியல, திமுகவினுடைய அரசாங்கம் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, இது ஒரு ஆன்மீக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு சேகர்பாபு அவர்கள். அதற்கான விளக்கத்தை இப்போது திராவிட மாடல் கொடுக்குமா இல்லையா என்கிற கேள்வியும் உயர்ந்திருக்கிறது. அப்போ நீங்கள் ஆன்மீக அரசு தான் நடத்துகிறீங்களா, இல்லை அது ஜஸ்ட் இது ஒரு 10 மாத எலெக்ஷனுக்காக ஒரு முன்னோட்டமாக ஆன்மீக அரசுலாம் சொல்லி வைப்போம், ஓட்டு நமக்கு முக்கியம் பாருங்கள், எப்படினாலும் 2026 தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னா இந்த மாதிரியான ஓட்டுகள் வேணும், இப்போ அந்த இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூட ஆரம்பிச்சிருக்காங்க, எனவே அவங்க ஓட்டையும் நம்ம கேப்சர் பண்ணணும்னா ஆன்மீக அரசுன்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி இதையும் யாராவது ஸ்ட்ராட்டஜி பிளானாக அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்களா? பார்க்கலாம், மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன, மக்கள் மறந்துடுவாங்களோ இல்லையோ, இதெல்லாம் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கு நமக்கு ஒன்றுனா மக்கள் இருப்பாங்களா, மக்கள் வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியே என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போதோ எல்லாமே கடவுள் விட்ட வழி. ஆண்டவா காப்பாற்று, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.